கொளத்தூர் ராஜமங்கலம் போலீஸ் லிமிட்டை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுற கணேசன் அவர் மேலே ஒரு 10 வழக்கு நிலுவையில் இருக்குது. வில்லிவாக்கம், பெரவலூர் மற்றும் அந்த பகுதியை சுற்றி. அதே ஏரியாவில் அவருடைய நண்பராக இருக்க அமாவாசை என்கின்ற விக்கி, அவர் மேலேயும் வழக்குகள் நிலுவையில் இருக்குது. 2 பேரும் ஒன்றா தான் ஒரு காலத்தில் பயணிச்சிருக்காங்க. ஆனால் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டில் கணேசன் என்பவர் காவல்துறைக்கு அமாவாசை பற்றி ரகசிய தகவல் கொடுத்துட்டாரு. நம்மளை கணேசன் தாண்டா ரூட் எடுத்து கொடுத்துட்டான், நான் வெளியே போனால் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுறனோ அப்படின்ற மாதிரி பேசி முடித்து சனிக்கிழமை சாயந்தரம் தான் அவங்க எல்லாம் பிணையில் வர்றாங்க. வந்தோடனே கணேசனை கோயம்பேடு பகுதியில் K11 இருக்குல்ல, பேருந்து நிலைய லிமிட்டு, பழைய பேருந்து நிலையம் உள்ள லிமிட்டு, அந்த லிமிட்டு சரகத்தில் வச்சு வெட்டுறாங்க. அப்படி வெட்டிலே சரிஞ்சு விழுவுறாரு. அதே ஸ்பீடில் ராஜமங்கலம் லிமிட்டுக்கு வர்றாங்க. வந்தோடனே கணேசனுடைய கூட்டாளி, அவரோட ஃப்ரெண்டு கிரிஜா நகரில் கார்த்திங்கிறவரை கொலைவெறி தாக்குதல் நடத்துகிறாங்க. இதுவோ போன வந்த பப்ளிக் எல்லாரும் கொத்து போகிற வழியில் எல்லாம் தெரிச்சு ஏரியாவே ஓடுது. எதுக்குண்ணே இவங்களுக்குள்ள சண்டை? சரி, இவங்க பண்ணுறது அவங்களுக்குள்ள ஒரு பகை, பொதுமக்கள் எதுக்கு? அதாவது கஞ்சா போதே தான் என்ன செய்யாமல் செய்கிறதோ ஒன்று. பொதுமக்கள்லாம் நான் தான் ஏரியாவில், நான் பாரு என்ன பாரு அப்படின்னு ஒரு கவன ஈர்ப்பு மாதிரி, நான் தான், என்னால் என்ன வேணுமோ செய்ய முடியும், பயம் கிடையாது எனக்கு அப்படின்றது தான்.